ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் டாக்ஸி செயலி அமித்ஷா தொடங்கி வைத்தார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பாரத் டாக்ஸி செயலியை வந்து நம்மளுடைய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் கம்பெனிஸ், அதாவது ஓலா, உஃபர், ரேபிடோ, இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் அந்த டாக்ஸி, ஆட்டோ, பைக் எங்கேயாவது போனால் நம்ம இந்த ஆப்பை புக் பண்ணி என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ இது மெயினாக வந்து அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிரைவர்ஸுக்கு அதிக அளவில் என்ன கிடைக்காதுன்னா அதுக்குடைய வருமானம் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாரத் டாக்ஸி செயலி ஆப்பை வந்து இந்த மினிஸ்ட்ரி கூட்டுறவு அமைப்புகள் மூலம், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலம் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, 97வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2011. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஆர்டிக்கிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 90. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19வது ஆர்டிக்கிள் நமக்கு 6 உரிமைகளை வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி. மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன். ஃபோர்த் வந்து மூமெண்ட். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஸ். சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷன். இந்த 19வது அடிப்படை உரிமை நம்ம என்ன வேணாலும் பேசுறதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்குள்ள உரிமையை தருகிறது. அதுக்கப்புறமா எங்கே வேணாலும் நம்ம அசம்பிள் ஆகலாம். அதே மாதிரி அசோசியேஷன்னா சங்கங்கள், யூனியன்ஸ். ஸோ இதை ஃபார்ம் பண்ணக்கூடிய உரிமையை தரக்கூடியது தான் இந்த 19ல் சி அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து தொடங்கக்கூடியது ஒரு மனிதனுடைய அடிப்படை கடமை அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க.